எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வு 4 பார்க்க போகிறோம். இதற்கு முன்னர் 6, 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்புகளுக்கான தமிழ் தேர்வு நடந்து முடிந்திருக்கு. நீங்கள் இன்னும் அட்டன் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து அட்டன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான தேர்வு பாடம் என்னென்னா 10ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் 4. இயல் 4 இருந்து மொத்தம் 40 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த 40 கேள்விகளில் 30 கேள்விகள் MCQ மெத்தட்லையும் 10 கேள்விகள் ஆன்லைன் கொஸ்டின் மெத்தட்லையும் இருக்கும். முதல் கேள்வி, பெப்பர் என்ற ரோபோவை எந்த நாடு உருவாக்கியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜப்பான் நாடு தான் இந்த பெப்பர் என்ற ரோபோவை உருவாக்கியுள்ளது. இரண்டாவது கேள்வி, தற்காலத்து ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவர் தான் தற்காலத்து ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார். மூன்றாவது கேள்வி, பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 105 பாடல்கள். நான்காவது கேள்வி, பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1988ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆறாவது கேள்வி, வித்துவக்கோடு என்னும் ஊர் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஏழாவது கேள்வி, எந்த நிறுவனம் இலா என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரத ஸ்டேட் வங்கி தான் இந்த இலா எனப்படக்கூடிய உரையாடு மென்பொருளை உருவாக்கியுள்ளது. எட்டாவது கேள்வி, E = mc² என்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐன்ஸ்டைன். ஒன்பதாவது கேள்வி, தன்பெயல் என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி, குளிர்ந்த மலை. 10வது கேள்வி, பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5வது திருமொழியாக அமைந்துள்ளது. 11வது கேள்வி, 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்டீஃபன் ஹாக்கிங். 12வது கேள்வி, பரிபாடல் கீழ்கண்ட எந்த அடைமொழியுடன் புகழப்படுகிறது?
ஆன்சர் ஆப்ஷன் டி ஓங்கு. 13வது கேள்வி. 2016 நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த செயற்கை நுண்ணறிவு கருவி டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி வாட்சன். 14வது கேள்வி. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி வளாநிலை. 15வது கேள்வி. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. 16வது கேள்வி. குலசேகர ஆழ்வாரின் காலம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி 8ஆம் நூற்றாண்டு. 17வது கேள்வி. பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி 3421. 18வது கேள்வி. உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? ஆன்சர் ஆப்ஷன் பி இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. 19வது கேள்வி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளில் அல்லாத ஒன்றை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 20வது கேள்வி. செந்தி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி பண்பு தொகை. 21வது கேள்வி. பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி 4321. 22வது கேள்வி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த நோயால் பாதிக்கப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பக்கவாதம். 23வது கேள்வி. இன்ஃப்ராரெட் ரேஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி அகச்சிவப்பு கதிர்கள். 24வது கேள்வி. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற வரி அமைந்துள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாசகம். 25வது கேள்வி. அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சா தமிழ்ச்செல்வன். 26வது கேள்வி. சிறுவயதில் இந்த மரத்தில்தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம்
வலுவமைதியை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் டி, கால வலுவமைதி. 27வது கேள்வி, பரிபாடல் நூலில் எத்தனை பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 24 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. 28வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 312. 29வது கேள்வி, பொருந்தாததை தேர்வு செய். ஆன்சர் ஆப்ஷன் டி, தலைவி. 30வது கேள்வி, விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கீரந்தையார். அடுத்ததாக ஒருவரி வினாக்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, உரையாசிரியர்கள் பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர்? ஆன்சர் 70 பாடல்கள். இரண்டாவது கேள்வி, பால் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5 வகைப்படும். மூன்றாவது கேள்வி, இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம். நான்காவது கேள்வி, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் டேஷ். ஆன்சர் வளாநிலை. ஐந்தாவது கேள்வி, கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஜான் வீலர். ஆறாவது கேள்வி, உயிரி தொழில்நுட்பம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் டேஷ். ஆன்சர் பயோடெக்னாலஜி. ஏழாவது கேள்வி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்னும் நூல் எந்த ஆண்டு வெளியானது? ஆன்சர் 1988ஆம் ஆண்டு. எட்டாவது கேள்வி, சீனாவின் எந்த துறைமுக நகரில் சிவன் கோவில் கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் சூவன் சவ். ஒன்பதாவது கேள்வி, கத்துங்குயிலோசை என்பது டேஷ் வலுவமைதி. ஆன்சர் மரபு வலுவமைதி.
முதலாவது கேள்வி, வாட்சன் என்ற செயற்கை நுண்ணறிவு கணினி எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் IBM நிறுவனம். இத்துடன் இன்றைக்கான தமிழ் தேர்வு நிறைவடைகிறது. இந்த தேர்வில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.